ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண இருக்கின்றோம். அந்த விநாயக பெருமானுடைய அருளோடு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 19/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி நல்ல வியாழக்கிழமை, குருவாரம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:15 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. திதி, இன்றைய திதி இன்று காலை 6:41 மணி வரை தேய்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை. சந்திராட்டம நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. ஜாக்கிரதையாக இருங்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம், வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலக வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே மௌனம் 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 மௌனத்தை கடைபிடித்தால் இன்றைய தினத்திலே சண்டை சச்சரவுகளை குடும்பத்திலே தவிர்க்கலாம். ஆகவே இது மௌனமான நேரம் என்று மௌனமாக இருங்கள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் சிறந்த நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். கொட்டிய வார்த்தைகளை அள்ள முடியாது. ஆகவே வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கவனமாக இருக்க வேண்டும் பணியிலே. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். நீங்கள் இன்றைய தினம் வெற்றிகளை எல்லாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை பணிய வேண்டும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை பணிந்து இன்றைய நாளை சிறந்த நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும், ஏற்றத்தை தரும், முன்னேற்றத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். திரும்பி போன உறவினர்கள் எல்லாம் விரும்பி வருவார்கள் இப்போது. ஆகவே உறவினர்களோடு நல்ல அந்யோன்யம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். எந்த முயற்சி எடுத்தாலும் அது கைகூடும். முயற்சியிலே வெற்றி வேண்டும் அல்லவா? அந்த வெற்றிக்கு இறையருள் துணை இருக்க வேண்டும். அந்த இறையருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. நாளும் கோளும் நன்றாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் வெற்றிகள் தேடி வரும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சமயபுர மகமாயியை பணிய வேண்டும். சமயபுர மகமாயியை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
இன்று தொழிலிலே நல்ல லாபம் வரும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று நினைக்காத ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும். அதன் மூலம் பெரிய லாபம் கைக்கு வரும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். புதிய முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். வெகு நாட்களாக தள்ளி போட்டு வந்த முயற்சிகளை எல்லாம் இன்று தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும், முற்றிலுமாக தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அதன் மூலம் யோகம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் மன சந்தோஷமும் வெற்றிகளும் கிடைக்கின்ற இந்த நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நாளிலே மைசூரிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த சாமுண்டீஸ்வரி அன்னை இருக்கின்றாள் பாருங்கள். அந்த சாமுண்டீஸ்வரி அன்னையை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல சௌபாகியங்களும் உண்டாகின்ற நாள். சந்திராட்டமும் முடிஞ்சு போச்சு. சந்திராட்டமும் முடிந்து இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் போல் குளிர்ச்சியாக இருக்கின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். கூட்டாளிகள் உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வார்கள். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே ஏதேனும் சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அதாவது நமக்கான உதவி பசிக்கும் போது சாப்பாடு கிடைக்கணும். உதவி தேவைப்படும் போது நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி ஒரு நாள் இன்றைய நாள். உங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவி உங்களுக்கு உடனே கிடைக்கின்ற நாள். ஆகவே எல்லா விதத்திலும் சந்தோஷமும் வெற்றிகளும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அருமையாக அந்த ஆஞ்சநேய பெருமானை பணிய வேண்டும். ஆஞ்சநேய பெருமானை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கொஞ்சம் பேசுனீங்கன்னா பெரிய சண்டை ஆகிடும். ஆகவே வாயை மூடிக்கொண்டு இருங்கள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். சந்திராஷ்டம நாளிலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள். வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சந்திராஷ்டம நாளிலே வெளியூர் பயணம் வேண்டாம். அப்படி நிச்சயமாக செய்ய வேண்டிய பயணம் என்றால், தவிர்க்க முடியாத பயணம் என்றால், விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். ஒரு சதுர்காய் விட்டு பயணத்தை தொடங்குங்கள். வெற்றி உண்டாகும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாகும். வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். ஆகவே நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. உங்களுடைய வேலையை மற்றவர் செய்ய முடியாது. ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு இன்றைய தினம் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு மிகவும் அதிகமாக இருக்கும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் உண்டாகும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பொறுமையை சாந்தமாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் முடியும் வரை கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மேட்ரிமோனியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க மேட்ரிமோனியில். இன்றைக்கி திடீர்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு நல்ல வரன் இருக்குது சார், பார்க்குறீங்களா? ஒரு 5 வயசு தான் டிஃப்ரென்ஸ் வருது பொண்ணுக்கும் பையனுக்கும், நல்ல இடம் பார்த்து முடிங்கன்பாங்க. உடனே நீங்கள் அதற்கான வேலைகளை துவங்குவீர்கள். இன்றைய தினம் துவங்கினால் வெற்றி நிச்சயம். முகூர்த்த நாள் முடிவாகும், அற்புதமான நாள். ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கி முடியுங்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தை அண்டி, குலதெய்வமே என்னை காப்பாற்றினாய் என்று குலதெய்வத்தை வழிபடுகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்துவிடும். நிம்மதியாக இருப்பீர்கள். அலுவலகத்திலும் நிம்மதியாக இருப்பீர்கள், இல்லத்திலேயும் நிம்மதியாக இருப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உடைய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் காஞ்சி காமாட்சியை வணங்க வேண்டும். காஞ்சி காமாட்சி சகல பாக்கியமும் தருபவள் நமக்கு. அவளை வணங்கி இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். இருக்கின்ற வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறுவீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்களை செல்வதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாமல் செல்ல வேண்டிய பயணம் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி சென்று வாருங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். நிதானமாக இருந்து இன்றைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஹயக்ரீவரை பணிய வேண்டும். ஹயக்ரீவரை பணிந்து இன்றைய நாளை, உங்களுடைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி இல்லத்திலே ஒரு குழந்தை துள்ளி விளையாடினால்தான் அந்த இல்லம் பூரணமாகும். அதுதான் பெரிய செல்வம். ஆகவே அந்த செல்வம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நாள். ஆகவே மருத்துவரை சந்தித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலேயே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். லாபம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த அற்புதமான திருப்பதி ஏழுமலையானை பணிந்து அருளையும் பொருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லை என்பது நம்முடைய மனதை அரிக்கக்கூடிய விஷயம். இந்த கடன் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த உலகமே சொந்தம். ஆகவே இந்த கடன் தொல்லை என்பது இன்றைய நாளிலே உங்களுக்கு விலகுகின்ற அற்புதமான நாள். தொழில் முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வரும். இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். இருக்கின்ற உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகத்திற்கு மாறி செல்வீர்கள், அல்லது பதவி உயர்வு ஏற்பட்டு வேறு இடத்துக்கு செல்வீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷம், நிம்மதி போன்றவை கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அன்னை. அவளை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், அல்லது இளைய சகோதரி மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம் நிறைந்த இந்த நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மகாலட்சுமி தாயாரை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று திடீர் பண வரவு உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் நீங்கள் எதிர்பாராத லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே பணிபுரிபவராக இருந்தால் ஏதேனும் உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். மற்றபடி ஏதேனும் ஒரு பண வரவு இன்றைய தினம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பலருக்கு இந்த ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய உழைக்கிறோம், அதுக்கேற்ற பலன் இல்லையே என்று. இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இந்த அற்புதமான நாளை நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை பணிந்து இன்றைய நாளை நீங்கள் மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அற்புதமான நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உப தொழிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வீட்டில் இருந்தபடியே ஏதேனும் செய்தொழிலில் ஈடுபட்டு நல்ல லாபம் காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நிச்சயமாக வரும். இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்களுடைய தாய் வழி சொத்திலிருந்தோ தந்தை வழி சொத்திலிருந்தோ பணம் கைக்கு வருகின்ற நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும்.
கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மன சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், காலத்தி பெருமான் 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த காலத்திநாதனை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த நாள் சிறந்த நாளாக விளங்கட்டும். இன்றைய ஆன்மீக தகவல், நாம் ஒரு செயலை செய்யும் போது நாள் பார்த்து செய்வோம், நட்சத்திரம் பார்த்து செய்வோம். ஆனால் திதியை பார்க்க வேண்டும். ஒரு புதிய முயற்சியை எடுக்கின்றோம் என்றால் நம்முடைய ஜாதக ரீதியாக இந்த திதியிலே நாம் இதை செய்யலாமா என்று அதனை பார்க்க வேண்டும். இப்போது நாம் அது பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். எந்தெந்த திதியிலே என்னென்ன காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கும், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஆன்மீக தகவல். வாருங்கள் செல்லலாம். பிரதமை திதி, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பின் வருகின்ற திதி பிரதமை திதி. அதிபதி, இந்த திதியினுடைய அதிபதி அக்னி பகவான். பிரதமை திதியிலே செய்யத்தக்க காரியம் உலோகம் மற்றும் மரம், இவைகளில் சிற்ப வேலைகள், பாய்முடைதல், படுக்கைக்கு சித்திர வேலை செய்தல் போன்றவை, ஆயுதம் கத்தி போன்றவை செய்தல், இதற்கெல்லாம் இந்த பிரதமை திதி நல்ல நாள். அதாவது போர் ஆயுதங்கள் செய்வதற்கெல்லாம் நல்ல நாள் இன்றைய நாள். அதேபோல் துதியை திதி அதிபதி, இந்த திதியினுடைய அதிபதி துஷ்டா தேவதை என்று சொல்வார்கள். துதியை திதியிலே செய்யத்தக்க காரியம் விவாகம் பண்ணலாம், யாத்திரை போகலாம், தேவதா பிரதிஷ்டை, புதிதாக ஏதேனும் தேவதையை கோவிலிலே பிரதிஷ்டை செய்யலாம், ஆபரணம், புதிதாக ஆபரணங்கள் தயாரிக்கலாம், நல்ல காரியங்கள் வீடு கட்டுதல் போன்றவை செய்யலாம். அடுத்ததாக திருதியை திதி, இந்த திதியினுடைய அதிபதி பார்வதி தேவி. திருதியை திதியிலே செய்யத்தக்க காரியம் வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம், அதாவது திருமணத்துக்கு பெண் பார்ப்பது, அது செய்யலாம். பார்வதி இந்த திதியினுடைய தேவதை என்பதால் கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஆகவே பெண் பார்த்தல் போன்றவற்றுக்கெல்லாம் உகந்த திதி இந்த திதி, இதிலே செய்யுங்கள். அடுத்ததாக சதுர்த்தி திதி, இந்த திதியினுடைய அதிபதி விநாயக பெருமான். சதுர்த்தி திதியிலே செய்யத்தக்க காரியங்கள் வதம் செய்தல், மந்திரக்கட்டு, தெய்வ காரியம் மட்டும் செய்யலாம். சதுர்த்தி திதியிலே நற்காரியம் செய்ய ஒரு மாதத்தில் பின்னமாகும். சங்கடகர சதுர்த்தி என்பது மட்டும் இதற்கு விதிவிலக்கு. ஞாயிறு அன்று வரும் சதுர்த்தி திதி இதற்கு விதிவிலக்கு. ஆகவே இந்த நாட்களை பார்த்து கொண்டு எல்லாம் செய்யுங்கள். அடுத்ததாக பஞ்சமி திதி, இந்த திதியினுடைய அதிபதி சர்ப்பம். பஞ்சமி திதியிலே செய்யத்தக்க காரியம் என்னவென்றால், இந்த திதியிலே செய்யும் காரியம் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம். எல்லா விஷயங்களுக்கும் இந்த திதியிலே நாம் செய்யலாம். புதிதாக என்ன ஒரு விஷயம் செய்வதென்றாலும் பஞ்சமி திதியிலே செய்தால் அது நல்லபடியாக விளங்கும். அடுத்ததாக சஷ்டி திதி, இதனுடைய அதிபதி முருகன். இந்த திதியிலே செய்யத்தக்க காரியம் புதிதாக வேலைக்கு சேரலாம், பசுமாடு வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், மருந்து தயாரிக்கலாம். ஆகவே தீமையும் நன்மையும் சரிபாதி என்பது பொது கணக்கு, பார்த்து செய்யுங்கள் இந்த திதியிலே. சப்தமி திதி அடுத்து, இதனுடைய அதிபதி சூரியன். சப்தமி திதியில் செய்யத்தக்க காரியம் வீடு கட்ட, உபநயனம் செய்ய, விவாகம் செய்ய, புதிய தேவதைகளை பிரதிஷ்டை செய்ய, இடமாற்றம் செய்ய, விவசாயம் போன்றவை துதிய திதியில் செய்யலாம். அடுத்ததாக சப்தமி திதி, இதனுடைய அதிபதி சூரியன். சப்தமி திதியில் செய்யத்தக்க காரியம் வீடு கட்டலாம், உபநயனம் செய்யலாம், விவாகம் செய்யலாம், தேவதா பிரதிஷ்டை செய்யலாம், இடமாற்றம் செய்யலாம், விவசாயம் போன்றவை செய்யலாம். துதியை, திருதியை, பஞ்சமி திதியில் சொல்லப்பட்ட விஷயம் மற்றும் பொதுவாக முன்னோர் கர்மாக்களை செய்வதற்கு இந்த திதி உகந்தது. அடுத்ததாக அஷ்டமி திதி, இதனுடைய அதிபதி சிவபெருமான். அஷ்டமி திதியில் செய்யத்தக்க காரியம் யுத்தம் செய்யலாம், தானியம், வாஸ்து, சிற்பம், ரத்னம், ஆபரணம் கிரயம் செய்ய மிகவும் உகந்த நாள் இந்த நாள். அதேபோல் கோவிலிலே பூஜைக்கு உகந்த திதி இந்த திதி. அடுத்ததாக நவமி திதி, இதனுடைய அதிபதி பராசக்தி. நவமி திதியில் செய்யத்தக்க காரியம் பகைவரை சிறைபிடிக்க, பகைவரை அழிக்க, நண்பர்களுக்குள் பேதம் உண்டாக்க, இந்த அதிக தோஷம் உள்ள திதி இந்த திதி. அடுத்ததாக தசமி திதி, இதனுடைய அதிபதி ஆதிசேஷன்.
தசமி திதியில் செய்யத்தக்க காரியம் தர்ம காரியம் செய்யலாம். நாகதேவனுக்கு ராகு கேது பரிகாரம் செய்யலாம். சரீரம் ஆரோக்கியமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மங்களகரமான காரியம், ஜலம், முக்கியஸ்தரை சந்திக்க போன்றவை உகந்த திதி இந்த திதி. அதாவது கிணறு வெட்டுவதற்கு நல்ல ஒரு நாள் இந்த நாள். அதேபோல் ஏகாதசி திதி, இதனுடைய அதிபதி தர்ம தேவதை. ஏகாதசி திதியிலே செய்யத்தக்க காரியம் உபவாசம் இருக்க உகந்தது. அதனால்தான் கீதையிலேயே பகவான் கூறுகின்றார், விரதங்களிலே நான் ஏகாதசி விரதமாக இருக்கின்றேன் என்கின்றார். உபவாசம் இருக்க உகந்தது. அதேபோல் இந்த திதியிலே விவாகம், விவசாயம், ஆபரணம், வாஸ்து சாந்தி, சிற்பம் ஆகியவற்றை செய்யலாம். புதிதாக சிற்பம் செய்யலாம். அடுத்ததாக துவாதசி திதி, இதனுடைய அதிபதி விஷ்ணு. துவாதசி திதியில் செய்யத்தக்க காரியம் விருந்துக்கு செல்லலாம், தனம் தானியம் சம்பாதிக்கலாம், சுப செலவுகள், தர்ம காரியம், நிலையில்லா காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். திருவோணம் இணைகின்ற துவாதசி மட்டும் ஆகாது, அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து திரையோதசி, இதனுடைய அதிபதி மன்மதன். திரையோதசி திதியில் செய்யத்தக்க காரியம் அனைத்து விதமான சௌபாகியமான மங்களகரமான காரியங்களை செய்யலாம். நாட்டியம், ஆபரணம், வாகன பயிற்சி, நீண்டகால திருமண தடை இருக்கும் வரன் இந்த திதியிலே பெண் பார்க்க திருமணம் சீக்கிரமாக நிச்சயமாகும். அதாவது உங்களுக்கு நெடுநாட்களாக திருமணம் நிச்சயமாகவில்லை என்றால் இந்த திதியிலே பெண் பார்த்து முயற்சி செய்தால் திருமணம் நிச்சயமாகும் என்பது ஐதீகம். அடுத்ததாக சதுர்தசி திதி, இதனுடைய அதிபதி கலிபுருஷன். சதுர்தசி திதியில் செய்யத்தக்க காரியம் பல் சீரமைத்தல். அதாவது பல் டாக்டரை பார்க்கணும்னா இந்த நாளிலே பார்க்கலாம். தைலம் தேய்க்க, யாத்திரை செல்ல, வளர்பிறையிலே நாம் நாராயணனை வணங்கி வர வேண்டும். தேய்பிறையிலே சிவபெருமானை வணங்கி வர வேண்டும். இவற்றை செய்தால் நம்முடைய வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும். வளர்பிறை எனும் சுக்லபட்சத்திலே மட்டும் சுபகாரியங்கள் செய்யலாம். தேய்பிறையிலே சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். அதேபோல் அமாவாசைக்கு முதல் நாளில் நம் முன்னோர் மற்றும் இறந்தவர்களுக்குண்டான காரியங்களை செய்ய வேண்டும். பௌர்ணமியிலே கடவுள் வழிபாடு மட்டும் செய்ய வேண்டும். யாகம், மங்களகரமான காரியம், புஷ்டி தரும் மருந்துண்ணல், திருமண நிச்சயம், தேவதா பிரதிஷ்டை போன்றவற்றை இந்த பௌர்ணமி நாளிலே செய்யலாம். ஆக இந்த நாட்களை சரியாக கணித்து நாம் நம்முடைய காரியங்களை செய்தால் எல்லா விதத்திலும் நாம் சிறப்பான முறையிலே வாழலாம். வாழ்த்துக்கள். இவற்றை கடைபிடிப்போம், சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.